அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மனிதக்குரிய பெரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே கடைசி 20வது ரக்காத்தில் ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். கியாமத் நாள் என்று யௌமு வாலிமு அலா யதைஹி, அநியாயக்காரர்கள், அதாவது குற்றம் புரிந்தவர்கள் உலகத்தில் தன்னுடைய கைகளை அவர்களை கடித்து தின்பார்கள். கியாமத் நாள் என்று தன்னுடைய கரங்களை அவர்களை கடித்து வெட்டி தின்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாரார் யகூலு, அப்பொழுது சொல்வார்கள், யா லைத்தனி இத்தகத்தும் அவர் ரசூலி சபீலா, நான் இந்த ரசூலுடைய மார்க்க பாதையை, ரசூல் காண்பித்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தினுடைய அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே, அந்தோ கை சேதமே, நான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே என்று அவர் கை சேதப்பட்டு அந்த ஆத்திரத்திலே, ஆதங்கத்திலே தன் கரத்தை தானே வெட்டி தின்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவார், யா வைலத்தா லைத்தனி ல மத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, அந்தோ எனக்கு ஏன் நேர்ந்த கேடே, என் கை சேதமே, நான் இன்ன நபரை நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, இன்ன நபரை நான் நண்பராக தேர்வு செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் கை சேதப்படுவார் என்று அல்லாஹ் கூறுகிறார். உக்பத் இப்னு அபி முஈத் என்ற ஒரு அரபகத்தினுடைய ஒரு தலைவர்களில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் உக்பத் இப்னு அபி முஈத். இவர் பிரயாணம் சென்று திரும்பி வருகின்ற பொழுது ஊருக்குள்ளே வந்து மக்காவில் இருக்குகின்ற முக்கியமான அரபு தலைவர்கள், விஐபிகள், பெருந்தலைகள், அவர்களை மட்டும் அழைத்து ஒரு விருந்து வைப்பார். இது அவருடைய வழக்கம். எப்பொழுது வெளியூர் சென்று திரும்பி வந்தாலும் அவர் மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அழைத்து வந்து தன் இல்லத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து விருந்து உபசரிப்பு செய்வார். அப்படி விருந்து உபசரிப்பு செய்கின்ற பொழுது நபிகள் பெருமானாரையும் முக்கியமாக அழைப்பார். அந்த மாதிரி ஒரு தலைமை விருந்து உபசரிப்பு செய்கிறார். வெளியூர் சென்று வந்தவர் விருந்து கலைக்கிறார், நபிகள் பெருமானாரை விருந்து கலைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு, யார் அழைத்தாலும் சென்று விடுவார்கள். ஒரு சாதாரண ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விருந்து கலைத்தாலும் கையை பிடித்து சென்று விடுவார்கள். அவர் பெரிய வசதியாக இருக்க வேண்டும், பெரிய பங்களாவாக இருக்க வேண்டும், அழைக்கிறவர் பெரிய நபராக இருக்க வேண்டும். நபிகள் பெருமான் அப்படின்லாம் பார்க்க மாட்டார்கள். சாதாரண மனிதர் ஒரு ஏழை கூப்பிட்டாலும் சென்று விடுவார்கள். அந்த வகையில் இந்த உக்பத் இப்னு முஈத் அந்த மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர். இவர் விரும்பி விருந்துக்கு அழைக்கிறார். இதற்கு முன்பும் அழைத்திருக்கிறார், இப்பொழுதும் அழைக்கிறார். நபிகள் பெருமானார் செல்லுகிறார்கள். அங்கே சென்று உட்கார்ந்து விட்டார்கள். சுப்ரா விரிக்கப்பட்டு விட்டது. உணவு எடுத்து பரிமாறப்படுகிறது. எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் உண்பதற்காக வேண்டி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த உக்குபாவை பார்த்து, உக்குபா, நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்றால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அதை நீ செய்யாத வரைக்கும் நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன். என்ன செய்ய வேண்டும் முகமது, சொல்லுங்கள். அல்லாஹ்வை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவன்தான் இறைவன். அவனுக்கு யாரும் இணை துணை இல்லை. வணக்கத்தில் அவனுக்கு நான் யாரையும் கூட்டாளி ஆக்க மாட்டேன். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவேன். முகமதாகிய நான் அல்லாஹுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொன்னால் நான் சாப்பிடுகிறேன், இல்லை என்றால் எழுந்திருத்து சென்று விடுகிறேன். என்ன சொல்லுகிறீர் என்று உக்பத் அபி முஈத் நபிகள் பெருமானார் சொல்லுகிறார்கள். உக்குபா பார்க்கிறார். எல்லோரும் சூழ்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த தலைவர்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடத்துல உணவு உண்டு கொண்டிருக்கிற தருணத்தில் இவ்வாறு சொல்லுகிற பொழுது உக்குபா உடனே கலிமா சொல்லிவிட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொல்லிவிட்டார். நபிகள் பெருமானார் சாப்பிட்டு விட்டார்கள், வந்து விட்டார்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டது. இந்த செய்தி உபய் இப்னு கலஃப் என்பவருக்கு தெரிகிறது. இந்த உபய் இப்னு கலஃப் என்பவன் உக்பத் அபி முஈத் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள், உற்ற தோழர், சொல்வார்கள் அல்லவா, உயிர் தோழர் என்பதை போன்று 2 பேருமே
இந்த உக்பத் இப்னு அபி முஈத் என்பவரும் உபய் இப்னு கலஃப் 2 பேருமே உயிர் நண்பர்கள். இப்போ இந்த செய்தி உபய் இப்னு கலஃப்க்கு தெரிந்தவுடன் உக்குபாவை கூப்பிட்டு, நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய்? விருந்துக்கு வந்த முகமது இடத்துல நீ இறைவன் ஒருவன் என்று ஏற்றிருக்கிறாய், முகமதை தூதராக நீ நம்பியிருக்கிறாய், நீ விளங்கிதான் செய்தாயா என்று உபய் இப்னு கலஃப் கேட்கிறார். உக்குபா சொன்னார், என் வீட்டுக்கு முகமது வந்து விட்டார். அவர் முக்கியமான ஒரு நபர். மக்காவிலே தலைவரெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இவரும் வந்து உட்கார்ந்திருக்கிறார், அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். இப்போ நான் அந்த மாதிரி சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் சாப்பிடாமல் எழுந்திருத்து போய்விடுவார். அது எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். எனக்கு மிகப்பெரிய அவமான சின்னம், அது மிகப்பெரிய கேவலமாக இருக்கும். அதற்காக வேண்டித்தான் நான் அப்படி சொன்னேன், உள்ளத்தால் நான் சொல்லவில்லை, வாயலையில் தான் சொன்னேன் என்று உபய் இப்னு கலஃப் எடுத்து சொல்லுகிறார். உபய் இப்னு கலஃப் சொன்னார், நான் நம்ப மாட்டேன், நீ சும்மா சொல்லுகிறாய், நீ உண்மையிலேயே சொல்லிவிட்டாய். நான் நிச்சயமாக மனதார சொல்லவில்லை. அந்த சபையில் எனக்கு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, முகமது வீடுக்கு வந்து என்னை சாப்பிடாமல் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவ்வாறு சொன்னேன். அவர் சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார். நான் உன்னை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீ இப்பொழுது நேராக முகமதுக்கு முன்னாலே சென்று முகமதுடைய முகத்திலே நீ எச்சில் துப்ப வேண்டும். அப்படி எச்சில் துப்பிவிட்டால் நீ சொன்னதை நம்பி விடுகிறேன் என்று உபய் இப்னு கலஃப் சொன்னான். சற்றும் யோசிக்காமல் இந்த உக்பத் அபி முஈத் வேகமாக எழுந்திருத்து நபிகள் பெருமானார் இடத்துல சென்று நபிகள் பெருமானாருடைய திருமுகத்துக்கு முன்னால் நின்று எச்சிலை துப்பிவிட்டார் முகத்திலே. இந்த செய்தி முடிந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உக்பத் அபி முஈத் என்பவனையும் உபய் இப்னு கலஃப் என்பவனையும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கேவலப்படுத்தினான். பத்ர் போர்க்களத்தில் 2 பேருமே கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆகிரத்தில் இவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள், இவர்கள் அநியாயக்காரர்கள், தங்கள் கைகளையே அவர்கள் வெட்டி சாப்பிடுவார்கள், சொல்லுவார்கள், நான் இந்த ரசூலுடைய மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே, நான் பின்பற்றிருக்க வேண்டுமே, அந்தோ என் கை சேதமே என்று கதறுவார்கள். இந்த உக்குபா சொல்லுவார், நான் உபய் இப்னு கலஃபை நண்பனாக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அத்தஹீது ஃபுலானன் கலீலா. இந்த ஃபுலானன்னா யார்? இந்த உபய் இப்னு கலஃப். இந்த உபய் இப்னு கலஃபை நான் நண்பனாக தேர்வு செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே, அந்தோ எனக்கு ஏற்பட்ட கேடே என்று உக்பத் அபி முஈத் கியாமத் நாள் என்று கதறுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவன் சொல்லுவான், லக்கது அவல்லனி மின திக்ரி பஅத இது ஜாஅனி. என்னிடத்தில் மார்க்கம் வந்ததற்கு பிறகு, சத்திய போதனைகள் உபதேசம் வந்ததற்கு பிறகு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் அவன் என்னை வழி தவற செய்து விட்டான், வழிகெடுத்து விட்டான். கான ஷைத்தான் இன்சானி ஹதூலா. ஷைத்தான் மனிதனுக்கு சந்தர்ப்பம் பார்த்து ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அந்த காரியத்தை இந்த உபய் இப்னு கலஃப் செய்து விட்டான். இல்லை என்றால் நான் அன்றைக்கே நான் நேர்வழிப்பட்டிருக்க வேண்டும். இவனை நண்பனாக தேர்ந்தெடுத்ததன் விளைவு கூடா நட்பு கேடாய் முடிந்தது. நான் இவனை தேர்ந்தெடுக்க கூடாது, தேர்ந்தெடுத்தேன், கடைசியில் நானும் வழிகட்டு போனேன் என்று உக்பாவை அபி முஈத் பதறுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், தஃப்சீரே மதுகரியிலே பதிவு செய்கிறார்கள், மற்ற தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிற பொழுது அந்த உக்பா சொல்லுவான், லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா என்று சொல்லுவான். நான் இன்ன மனிதரை நான் நண்பனாக தேர்வு செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஃபுலானன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பெயர் குறிப்பிடவில்லை. உபய் இப்னு கலஃப் என்று பெயர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அல்லவா? பெயர் குறிப்பிடப்படாமல் இன்ன மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தின் மூலமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனித சமுதாயமும் அவர்கள் தேர்வு செய்கின்ற நண்பர் யார் என்று பார்க்க வேண்டும். நண்பரை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். நண்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே அவர் யார், என்ன கொள்கையில் இருக்கிறார், என்ன குணாதிசயத்தில் இருக்கிறார், என்ன பண்புகளில் இருக்கிறார், என்ன செயல்பாடுகளில் இருக்கிறார், எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார், மார்க்கத்தை பேணி நடக்கிறாரா, ஹலால் ஹராம் விஷயத்தில் எப்படி அவர் நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நபருமே கியாமத் நாள் என்று இப்படித்தான் கை செய்யப்படுவார்கள், தங்கள் கைகளை தாங்களே கடித்து துப்புவார்கள் என்பதாக
கடித்து தின்பார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபீ ஸஈத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபிகள் பெருமானார் சொன்னார்கள், லா துஸாஹிபு இல்லா மூமினா, நீ மூமினை தவிர வேறு யாரையும் நண்பனாக தேர்வு செய்து கொள்ளாதே. மூமினை மாத்திரம் நண்பனாக இறை நம்பிக்கை உள்ளவர், இறையச்சம் உள்ளவரை மாத்திரம் நீ நண்பனாக தேர்ந்தெடுத்துக்கொள். உலா யோக்குலு மாலக்க இல்லா தப்பியுன், உன்னுடைய செல்வத்தை இறையச்சம் உள்ளவர் மாத்திரமே சாப்பிடட்டும். இறையச்சம் உள்ளவர் மாத்திரமே தக்வா உள்ளவர் மாத்திரமே சாப்பிடட்டும். சும்மா காஃபிர், முனாஃபிக், முஷ்ரிக், மஜூசி எல்லாருக்கும் உன்னுடைய செல்வத்தை நீ கொடுத்தேன்னு சொன்னால் சாப்பிட்டு போய் லலாலத்தான ஷிர்கான காரியத்தை செய்வான். தக்வா உள்ளவர் சாப்பிட்டான்னு சொன்னால், ஒரு மூமின் சாப்பிட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபடுவான். அப்போ உன்னுடைய ரிஸ்க், உன்னுடைய செல்வத்தை இறையச்சம் உள்ளவரை தவிர்த்து வேறு எவனும் சாப்பிட வேண்டாம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல் மர்வு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன் நண்பர் எந்த வழியோ அந்த வழியில் தான் அவனும் இருப்பான். ஒரு மனிதனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவன் நண்பனை பார்க்க வேண்டும். அப்போ நண்பன் எவ்வழியோ அவ்வழியில் தான் இவனும் இருப்பான். அப்போ நண்பன் நல்ல நண்பனாக இருந்தால் இவரும் நல்லவனாக இருப்பார், நண்பன் கெட்டவனாக இருந்தால் இவனும் கெட்டவனாக இருப்பான். எனவே நண்பனை தேர்வு செய்வது இருக்கிறது நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். மன் யுஹாலில், எனவே அவர் பார்க்கட்டும் யாரை நண்பராக தேர்வு செய்கிறோம் என்பதை பார்த்து தேர்வு செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு சமயம் நபிகள் பெருமானாரிடத்தில் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், சபையிலே உட்கார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே சிறந்த நண்பர் யார், சிறந்த நண்பர் யார் என்று கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தகரக்கும் பில்லாஹி ரூயத்துஹு, யாரை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவர் தான் சிறந்த நண்பர். ஒருத்தரை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவரை பார்த்த உடனே பாட்டில் ஞாபகம் வரக்கூடாது, அவரை பார்த்த உடனே வட்டி ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அவரை பார்த்த உடனே கொள்ளை அடிக்கிறது, திருடுறது அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அவரை பார்த்த உடனே தொழுகைக்கு போகணும், அவரை பார்த்த உடனே குர்ஆன் ஓதணும், அவரை பார்த்த உடனே ஆகிரத்துடைய ஞாபகம், இப்படி அவரை பார்த்த உடனே மார்க்கத்தை பற்றி பேசணும். இந்த மாதிரி யாரை பார்ப்பதால் உனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு வருமோ அவர் தான் சிறந்த நண்பர். அது மாதிரி ஜாதஃபி இல்மிக்கும் மன்திகுஹு, அவர்கிட்ட பேசுவதால் உனக்கு இல்மு அதிகமாகும். யாரை நீ பார்ப்பதால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உனக்கு வருமோ, யாரிடத்தில் பேசுவதால் உனக்கு கல்வி ஞானம் அதிகமாகுமோ, அவர்கிட்ட பேசுனா மார்க்க அறிவு அதிகமாகுது, அவர்கிட்ட பேசுனா மார்க்க ஞானம் அதிகமாகுது என்றால், அதே மாதிரி தகரக்கும் பில் ஆகிரத்தி அமனுகு, அவருடைய செயலை பார்த்தால் உனக்கு ஆகிரத்துடைய சிந்தனை வருகிறது என்று சொன்னால் அவர்தான் நண்பர்களிலேயே சிறந்த நண்பர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். 3 விதமான விஷயம் சொல்லி காட்டுகிறார்கள். அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், அவரிடத்தில் பேசினால் நம்முடைய கல்வி அறிவு, கல்வி இல்மு அறிவாற்றல் அதிகமாக வேண்டும், அவருடைய செயலை பார்த்தால் ஆகிரத்துடைய சிந்தனை வர வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் சிறந்த நண்பர் நபிகள் பெருமானார் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அது அருமையானவர்களே. ஆக இந்த வசனங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் பெருமானாருடைய வழி, அந்த மார்க்க வழி, அந்த வழியை தேர்வு செய்துவிட்டால் இந்த உலகத்திலும் விமோச்சனம், மறுமையிலும் விமோச்சனம், இல்லை என்றால் மறுமையில் கைசேபர்களை ஏற்பட்டுவிடும். அதே போன்று நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம்மோடு சேர்ந்திருக்கின்ற நண்பரும் நல்லவனாக இருக்க வேண்டும், நண்பரையும் நல்லவராக செலக்ட் பண்ண வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒன்று நண்பரை நாமும் நல்வழியில் படுத்தலாம், நாம் நல்லவராக இருந்தால். இல்லை என்றால் கொஞ்சம் அசந்தம் அப்படின்னு சொன்னால் நண்பர் நம்மளை என்ன செய்து விடுவான், அவன் வழியிலே கொண்டு செலுத்தி விடுவான் என்பதைத்தான் இந்த திரும்ப சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நல்ல நட்புகளோடு நபிகள் நாயகத்தினுடைய நல்ல தீனுடைய வழியிலே வாழ்ந்து பின்பற்றி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.